ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திரிசூலர் மன்ஹா தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர் வேற லெவல் ஃபன்னா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவு பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மான்வா ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் அந்த பொண்ணோட பெரிய மனசு கீழே படுத்து கிடக்கான். அப்ப ஹீரோவும் பாக்குறான், என்ன உன் பியூட்டியை வச்சு என்ன கவுக்க ஏதோ பிளான் போடுறீங்களா? அடாடா, ரொம்ப மோசமானவன். இப்ப என்னை யாரும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பொண்ணோட அந்த இடத்த தொட போக திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. அவனும் அந்த பொண்ணுங்க கிட்ட கேக்குறான், உங்ககிட்ட மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கேக்குறப்ப அந்த பொண்ணுங்களுக்கு மேரேஜ் சர்டிபிகேட்னால என்னன்னு தெரியல. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேக்குறப்ப, நீங்க அதை பார்க்கவே இல்லையா? சரிதான், ஏமா பொண்ணு கொஞ்சம் மேனஸா நடந்துக்க, எந்திரிச்சு அங்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை யோசிக்கிறான். இது கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட்டே இல்ல, இதுகளோட பியூட்டியை காமிச்சு என்னைய செடியூஸ் பண்ணதுக்கலாம். போங்கடி, நான் ஒரு மொரட்டு சிங்கிள் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எந்திக்கிறப்ப அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணும், லிட்டில் பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறப்ப ஹீரோவும், உங்க ஆசைப்படி நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றப்ப அந்த பொண்ணு, வெளியே போறீங்களா? எங்க போறீங்க லிட்டில் பிரதர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறப்ப, அது உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை கண்டிக்காம போக அந்த பொண்ணுக்கும் சரியான கோவம் வந்துருச்சு. அவளும், டேய் கஞ்ச புறம்போக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு மரியாதை கொடுத்தா உன் மூஞ்ச கூட காமிக்காம மரியாதை கொடுக்காம போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டெரரா சொல்றப்ப ஹீரோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த பொண்ணுங்களும் இதோ இவ்வளவு நேரம் நல்லா இருந்ததுக்கு எல்லாமே சேர்ந்து இப்ப சூரியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. அதுக்குள்ள அப்படியே காத்துல அப்படியே பறந்துகிட்டு இருக்க, அதுகளை சுத்தி அப்படியே டார்க் பவர்ஸா வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுங்களும் நரகத்துக்கு போடா அப்படின்னு சொல்லி அதுகளும் கோரஸ்ல சொல்லிட்டு அப்படியே அந்த கோஸ்ட் சோல் அட்டாக்க ஹீரோ நோக்கி அனுப்பிவிட ஹீரோ எதுவுமே பண்ணாம இருக்கான். நம்மளுக்கு தெரியும் ஹீரோ வந்து எந்த ஒரு சோல் அட்டாக்கும் எதுவும் பண்ணாதுன்னு. அந்த பொண்ணுகளுக்கு தெரியாதுல்ல. அப்படியே அந்த சோல் அட்டாக்கும் வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண அங்கேயும் அப்படியே பயங்கரமா பிளாஸ்ட் நடக்க, நம்ம நினைச்ச மாதிரி ஹீரோக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட உழுகல. ஹீரோவும் 3 செகண்ட்ல மேட்ச் முடிஞ்சப்பா, நான் கூட உங்க ஒவ்வொருத்தருக்கும் 3 செகண்ட் ஆகும்னு நினைச்சேன், பார்த்தா மொத்தமாவே 3 செகண்ட்லயே முடிஞ்சிச்சே, சே ரொம்ப பாவம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவைகளே கலாய்க்க, அந்த பொண்ணுகளும் இது எப்படி சாத்தியம், எங்க சோல் அட்டாக் நான்சன் கோர் ரிலிம்ல இருக்கவங்களையே அட்டாக் பண்ணும், நீ எப்படா உயிரோட இருக்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களும் பயங்கரமா ஆச்சரியப்பட்டு அங்க இருக்க அந்த ஆயாய் பொண்ணும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லப்பா, இவ்வளவு நேரம் நல்ல ஒரு சுற்றுலா தலம் மாதிரி இந்த இடம் சுத்தமா சுடுகாடா மாறி அதுக்குள்ள இருந்து ஜாம்பிஸும் அண்டட்டுமா வெளியே வர ஆரம்பிக்குது. எங்கிட்ட ஹீரோவை பார்த்தா ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். சே, என்னடா எவனுமே இல்லையேன்னு பார்த்தேன், எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தீங்களாடா? சோ கைஸ், நீங்களாம் கோஸ்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ வச்சுட்டு அப்படியே மனசுக்குள்ள யோசிக்கிறான். நான் நிறைய லெஜண்ட் ஸ்டோரிஸ்ல தான் கோஸ்ட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். அண்ட் ஒரு சிலர் சொன்னதை வச்சு பார்த்தா இதெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு ஸ்பெஷலான இடத்துல ஒரு ஸ்பெஷலான நேரத்துல அவன் சாவுறப்ப அவனோட கண்டிஷன் ரைட்டா நேச்சர் கூட ஒன்று சேர்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஸ்பெஷல் கிரீச்சர் உருவாவாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பிசிக்கல் பாடி இருக்காது, ஆனா இவங்களோட சோல் அட்டாக் டெக்னிக் அது இன்கிரெடிபிளி பவர்ஃபுல்லா இருக்கும். அதோட இவங்களை எல்லாரும் சோல் கல்டிவேட்டர்னு கூப்பிடுவாங்க. எப்படி இருந்தா எனக்கு என்ன, என்னோட பிரிமாட்டியல் ஃபயர் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பெரிய வெண்டைக்காவா இருந்தாலும் என் முன்னாடி சுண்டக்காதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அவனோட பிரிமாட்டியல் ஃபயரை விரல் நுனியில அப்படியே கொண்டு வர எல்லா சாம்பிஸும் பாக்குதுங்க. அது பிரிமாட்டியல் ஃபயரா, ஓடுகடா அப்படின்னு சொல்லிட்டு அதுகளும் ஓட ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுங்களும் பாக்குது, ஏய் நீங்க என்னடா விளையாடுறீங்களா, இவன்ட்டு எப்படா பிரிமாட்டியல் ஃபயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் ஓட ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து துரத்துறான், ஏய் சென்சங் நாய் சியான் ஓடாதீங்க, நான் ரொம்ப நல்லவன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பயரை வச்சுக்கிட்டே ஓடாடே போடா வெண்ண கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் ஓடுறப்ப ஹீரோவும், சிஸ்டர்ஸ் நான் ஒரு நாட்டு கட்ட, என்னோட யாங் எனர்ஜியை வந்து உறிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றப்ப அந்த பொண்ணுங்களும், நீயாடா டே விளக்கெண்ணைகளை எரிக்க வரையடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் பயந்து ஓடுறப்ப ஹீரோவும், நம்பலையா இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை கழட்ட எங்கிட்ட அந்த பொண்ணுங்களும், அடங்க போய் என்ன ஒரு நாட்டு கட்ட, நான் போய் ஒரு சிப் அடிச்சுட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பிள் ஹேரோ சொல்றப்ப அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸும், ஐயோ என்ன ஒரு யான் எனர்ஜி, இந்த குண்டர்ஸ் கட்டுறமோ க்ளோஸ் ஆகி 10 வருஷம் ஆயிருச்சு, நான் கடைசியா ஒரு ஆம்பளையோட சென்ட்
ஸ்பெண்ட் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. இவ இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்கப்ப ஹீரோவும் என்ன மாதிரி ஒரு நாட்டுக்கட்ட உங்க முன்னாடி இருக்கிறப்ப நீங்க ஒரு நாள் தடுக்கலாம், 10 நாள் தடுக்கலாம், ஆனா 5வது நாள் உங்களால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்களும் இப்ப சம்மந்தமே இல்லாம பேசினாலும் அதுதான் உண்மை, இன்னொரு டெம்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் அப்படியே ஒளியுதுங்க, அப்படியே ஜொல்லெல்லாம் ஒழுகுது. ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டு நம்ம ஓட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அப்படியே சொல்லி விட்டு பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வந்து ஒரு ட்ரை பண்ணுங்க சிஸ்டர்ஸ், நான் ஒரு முரட்டு டாங்கான நாட்டு கட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே ஒரு மாதிரி பேச அங்க ஒரு பொண்ணு அப்படியே அது ஹீரோ பேசுனதுக்கு மயங்கி பக்கத்துல வர ஹீரோ ஃபயர் எடுத்து நிறுத்திடுவான் பாருங்க. இது நல்லதுக்கு இல்ல, அந்த ஆம்பளை நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களோ ஏ வாங்க அப்படின்னு நம்ம ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களோ ஒரு சார்முல நான் விழுக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் தூக்கிட்டு இதுவும் ஓட ஆரம்பிக்குது. ஹீரோவும் பாக்குறான் எப்படி அந்த பொண்ணுங்க ஓடுதுங்க. இந்த என்டையர் ஹங்குலயே அழகான அப்பியரன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஹேண்ட்ஸமான ஆளே நான் தான். இந்நேரத்துக்கு அந்த பொண்ணுங்க என்னை பார்த்தோடியும் காலில் விழுந்து வணக்கம் செலுத்தி என்னை அப்படியே காதல் மலையில அது கண்ணுக்குள்ள இருந்து அந்த ஃபீலிங் ஒழுகு ஒழுகு என்னை எப்படி நேசிச்சு தழுவி கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா, எப்படி அந்த பொண்ணுங்க ஓடுது. சரி இதுக்கு மேல ட்ரெஸ் போடாம இருந்தா சல்தோஷம் முடிச்சுக்கோ, டே தம்பி ராபிட் ட்ரெஸ் எடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சோத்து முட்டையை ஹீரோ சொல்ல சோத்து முட்டையை அப்படி ட்ரெஸ் கொண்டு வரோம். மாஸ்டர் நீங்க ட்ரெஸ் இல்லாம உண்மையிலே கிறுக்க மாதிரி இருக்கீங்க, இந்தாங்க ட்ரெஸ் போடுங்க அப்படி சொல்லி சோத்து முட்டையை கொடுக்குறப்ப ஹீரோவா அப்படியே எடுத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறான். அப்படியே ஹீரோவா அந்த பொண்ணுங்களை பாக்குறான். இந்த பொண்ணுங்களே லவ் பண்ற பொண்ணுங்களா இல்லாத வரைக்கும் என்னோட சாம அந்த பொண்ணுங்களால தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பேசிட்டு இருக்கப்ப சோத்து முட்டையும் என்ன மாஸ்டர் இங்க நின்று லூசு மாதிரி பேசிட்டு இருக்க போறீங்களா, அந்த பொண்ணுங்களை பிடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அட ஆமால சிஸ்டம் அன்கன்ஸ்ட்ரேட் பாத்தமோட 5th வால்யூம் அப்கிரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்றப்ப சிஸ்டமும் 1 மில்லியன் வில்லன் பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அன்கன்ஸ்ட்ரேட் பாத்தமோட 5th வால்யூம் கொண்டு வருது. அப்படியே ஹீரோவும் மூவ்மெண்ட் டெக்னிக்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கிடைக்குது, ஸ்ட்ரிங் லேண்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி ஹீரோவோ ஸ்கில்லை யூஸ் பண்ண ஹீரோ இருந்த இடத்துல இருந்து ஹீரோ ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பான், அந்த பொண்ணுங்க பக்கத்துலயே வந்துருவான். அந்த பொண்ணுகளோட நீ மனுஷனா பேயாடா எப்படி எவ்வளவு வேகமா வந்து எல்லாரும் வாங்க சீக்கிரமா எங்மிஸ் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் ஓடுறப்ப அப்படியே ஒரு புதிய இடத்த காட்டுறாங்க. அங்க வந்து ஏதோ சவப்பெட்டி மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுங்களும் எங்மிஸ் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டியை நோக்கி ஓட அந்த சவப்பெட்டியும் திடீர்னு ஓப்பன் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எங்கிட்ட ஹீரோ எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ கால ஏதோ டைமண்ட் இருக்கு. நான் கூட அந்த சாப்பிட்டு ஓப்பன் ஆகிறத பார்த்து ஷாக் ஆகிறேன்னு நினைச்சேன். ஆனா கீழே பார்த்தா ஏதோ டைமண்ட் மாதிரி இருக்கு. அது ஹீரோவா அதை குனிஞ்சு எடுத்து பாக்குறப்ப இது இம்மார்டல் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா ஷாக் ஆகுறப்ப நம்ம சோத்து முட்டையோ அவ்வளவுதான் நான் பணக்காரன் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் நான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோத்து முட்டையை எல்லா டைமண்டையும் எடுத்து அப்படியே அவனோட பைக்குள்ள போட்டுக்கிட்டே வரான். ஹீரோவும் இது இம்மார்டல் கிறிஸ்டல் எப்படி இங்க இவ்வளவு இருக்கு, ஒருவேளை இங்கதான் அந்த இம்மார்டல் கிறிஸ்டல் மைன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு என்னவா இருந்தா என்ன மாதிரி ஒரு வில்லனுக்கு இந்த மாதிரி லக்கெல்லாம் அடிக்குமா, இது கனவா நினைவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அந்த கிறிஸ்டல் வச்சுட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்கப்ப இங்கிட்ட சோத்து மூட்டையை பார்த்தா அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து மூட்டை மூட்டையை கட்டி வச்சிருக்கான். அவனோ இனிமே என்னை யாரும் சாதா ரேபிட்னு கூப்பிடக்கூடாது, இனிமே நான் கோடீஸ்வரர் ரேபிட் அப்படிதான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படியே கடவு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் போய் தம்பி தூர போட இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அந்த டைமண்ட் எல்லாத்தையும் எடுத்து அவனோட இன்வெர்டரியில போட்டு வச்சுக்கிறான். ஹீரோவும் தம்பி நீ ரொம்ப சின்னவன், நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் உனக்கு திரும்ப தந்துடுறேன், இதுல ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கிறப்ப சோத்து முடியும் ஐயா அதுல எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோத்து முடியும் அப்படியே கோவத்தை அடக்கி வச்சுக்கிறான். ஹீரோவா அப்படி தூக்கிக்கிட்டு வாடா தம்பி போவோம். அந்த 3 சிஸ்டர்ஸும் அண்ணனோட கோவத்தை தூண்டி பாக்குறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றப்ப கிட்ட சோத்து போட்டையும் உனக்கு என்னமோ பண்றான், என்ன வேணாலும் இந்த ரேபிட் வந்து புடுங்குவேன், உன் இஷ்டத்துக்கு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோத்து போட்டையிட்டு கதறி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ், இதோட வீடியோ முடியுது. நேற்று கமெண்ட்ஸ் எல்லாம் உடம்பு நல்லா இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றிகள். இப்போ எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் அந்த வாய்ஸ் மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா இருக்கேன் நண்பர்களை, கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் எனக்கு வந்து நேற்று மென்டல் பீஸே அதுதான், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.